வணக்கம். இன்றைக்கி வாமனாவில் கேபிகே ஜெயக்குமாரோட மர்மமான கொலையை பற்றி இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக KS அழகிரிக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் நாங்குநேரி எம்எல்ஏவான ரூபி மனோகரன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் சுமார் 300 பேருக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய வன்முறை சத்தியமூர்த்தி பவனில் நடந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நாங்குநேரி எம்எல்ஏவான ரூபி மனோகரன் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவரான ஜெயக்குமார் சரியில்லை, அவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட்டு ஜெயக்குமாரை உடனடியாக தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்முறையில் ஈடுபட்டார். அவர் எந்த ஜெயக்குமாரை தூக்கணும்னு சொன்னாரோ அந்த ஜெயக்குமார் தான் இப்போ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தமிழா பாண்டியன் தன்னுடைய காணொளியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சேனலில் பேசியிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ரூபி மனோகரன் மேலே தான் ஊர் மக்கள் அத்தனை பேரும் சந்தேகப்படுறாங்க. ரூபி மனோகரன் ஏரி மனோகரன். காஞ்சிபுரத்தில் ரூபி மனோகரனுக்கு மாவட்ட செயலாளராக யார் பொறுப்பு வாங்கி கொடுத்தா அப்படின்னா, திருநாவுக்கரசர் தான் பொறுப்பு வாங்கி கொடுத்தாரு. என்ன காரணத்துக்காக அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல ஏரிகளை சூறையாடுறதுக்காக ரூபி மனோகரன் காஞ்சிபுரத்தை குறி வச்சு கேட்டார். அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை யார் வாங்கி கொடுத்ததுன்னா, திருநாவுக்கரசு தான் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். இதில் தமிழா பாண்டியன் ரூபி மனோகரனை பற்றி டீப்பாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஆனால் பாவம், அவருக்கு திருநாவுக்கரசை பற்றி அந்தளவுக்கு டீப்பாக தெரியல. இருந்தாலும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தமிழா பாண்டியனை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வேறு யாருமே திருநாவுக்கரசரை பற்றி பேசவே இல்லை. தமிழா பாண்டியன் ஓரளவுக்கு திருநாவுக்கரசரை டச் பண்ணியிருக்கார். இப்போ தமிழா பாண்டியன் சொல்லாத பல விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். குறிப்பாக யாரை பற்றி அப்படின்னா, திருநாவுக்கரசை பற்றி தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கேபிகே ஜெயக்குமார் பற்றி வேறு யார் பேசியிருக்கிறது அப்படின்னா, கிரைம் செல்வராஜ் பேசியிருக்காரு. கிரைம் செல்வராஜ் தன்னோட காணொளியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கேபிகே ஜெயக்குமாருக்கு பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் பலவீனம். அடிக்கடி சென்னைக்கு வருவார். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் ஸ்பா அப்படின்ற, அது அநேகமாக ஸ்பா அப்படின்ற மசாஜ் சென்டராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மசாஜ் சென்டரில் அடிக்கடி மசாஜ் பண்ணிப்பார். பல பெண்களோடு அவருக்கு தவறான உறவு இருக்குது. குறிப்பாக நடிகைகளோட, அதிலும் சின்ன திரையை சேர்ந்த நடிகைகள், இந்த மாதிரி திரைப்பட துறையை சேர்ந்த பல பேரோட அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிரைம் செல்வராஜ் கேபிகே ஜெயக்குமாரோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுற மாதிரி பேசியிருக்கார். ஒரே வார்த்தையாக சொல்கிறதா இருந்தால், பல பெண்களோடு அவருக்கு சகவாசம் இருந்தது. இது அவரோட குடும்பத்துக்கே பிடிக்கல. கேபிகே ஜெயக்குமார் இறந்ததுக்காக அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களே வருத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார். ஆனால் தமிழா பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வேண்டுமென்றே ரூபி மனோகரன் மற்றும் திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் சேர்ந்து கேபிகே ஜெயக்குமார் ஒரு என்ன சொல்கிறது, பெண்கள் விஷயத்தில் பலவீனமான ஒரு மனிதர் அப்படிங்கிற மாதிரி கேபிகே ஜெயக்குமாரோட கொலையை திசை திருப்ப முயற்சி பண்ணுறாங்க. குறிப்பாக ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி யார் செஞ்சா அப்படின்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு மர்மமான ஒரு சூழ்நிலை நிலவட்டும் அப்படின்ற மாதிரி திசை திருப்புறதுக்காக கேபிகே ஜெயக்குமார் ஒரு பலவீனமான ஒரு மனிதராக இவங்க பேசுகிறாங்க, சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழா பாண்டியன் பேசியிருந்தார். நேற்று சாயந்தரம் திருச்சி MP திருநாவுக்கரசு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கேபிகே ஜெயக்குமாரோட கொலையை விரைவில் கண்டுபிடிங்க, அது ராமஜெயத்தோட கொலை வழக்கு மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்துருந்தார். அது என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. அதாவது தமிழா பாண்டியனுக்கு ரூபி மனோகரனை பற்றி ரொம்ப ஆழமாக தெரியுது. திருநாவுக்கரசரை பற்றி மேலோட்டமாக பேசுகிறாரு. திருநாவுக்கரசு மேலேயும் தமிழா பாண்டியனுக்கு லைட்டாக சந்தேகம் இருக்குது. ஆனால் ரொம்ப டீப்பாக தெரியல. யாரை பற்றினா, திருநாவுக்கரசை பற்றி அவருக்கு ரொம்ப டீப்பாக தெரியல. இப்போ நான் திருநாவுக்கரசை பற்றி உங்கள் எல்லாருக்கும் பல முக்கியமான தகவல்களை போட்டு உடைக்க போகிறேன். 2019 திருநாவுக்கரசு சம்மந்தமாக பல விஷயங்களை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அண்ணா நகரில் திருநாவுக்கரசருடைய ஆதரவாளர்கள் பயங்கர அட்டகாசம் பண்ணுவாங்க.
திருநாவுக்கரசரோட ஆதரவாளர்கள் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கொலை வழக்கில் மாட்டினவங்க, ரவுடிகள், இவங்க தான் வந்து திருநாவுக்கரசுக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. அவங்க யார் யார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபோட்டோ எடுத்து வைக்கிறேன் நான். இந்த திருநாவுக்கரசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தனக்கு ஒரு பதவி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக எந்த கீழ்த்தரமான ஒரு வேலையும் செய்கிறதுக்கு அவர் தயங்க மாட்டார். ரூபி மனோகரனுக்கு கே.எஸ். அழகிரிக்கு இடையில நடந்த பிரச்சனையிலே எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே திருநாவுக்கரசு மேலே லைட்டாக டவுட் இருந்தது. ஒருவேளை திருநாவுக்கரசு இந்த சண்டையை தூண்டி விட்டுருப்பாரா அப்படின்னு நான் சந்தேகப்பட்டேன். என்னுடைய சந்தேகம் 100% உண்மை அப்படின்றது தமிழா பாண்டியனோட அந்த பேட்டியை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். எப்படி அப்படின்னா, இந்த ரூபி மனோகரன் வந்து ரூபி பில்டர்ஸ் அப்படின்ற அந்த ரூபி பில்டர்ஸ் மூலமாக தங்கபாலு, திருநாவுக்கரசு, அப்புறம் இன்னும் ஒரு சில காங்கிரஸ் தலைவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடுகளை வந்து புனரமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வந்து அவர் பண்ணியிருக்கிறார். அதில் திருநாவுக்கரசுக்கும் ரூபி மனோகரனுக்கும் இடையில் வந்து ஒரு நல்ல நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ரூபி மனோகரன் வந்து காங்கிரஸோட பொருளாளராக இருக்கிறாரு. அதே போல் காங்கிரஸில் வந்து ரூபி மனோகரனுக்கு மாவட்ட தலைவராக பொறுப்பு வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னா திருநாவுக்கரசு. என்ன காரணம் அப்படின்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல ஏரிகள் வந்து சூறையாடப்பட்டு அதில் பல பில்டிங் கட்டப்படுறதுக்கு ரூபி மனோகரன் தான் காரணம். அதுக்கு பிறகு தான் திருநெல்வேலியில் வந்து நாம் ஒரு செல்வாக்கான தலைவராக உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பக்கம் வந்து தன்னுடைய கவனத்தை திசை திருப்புறாரு. ஆனால் இவர் அரசியலில் செல்வாக்கான ஒரு மனிதராக வளர்றதுக்கு யார் தடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கே.எஸ். அழகிரியோட ஆதரவாளரான KPK ஜெயக்குமார் தடையாக இருக்கிறாரு அப்படின்றதான் தமிழா பாண்டியன் சொன்னது. இது 100% உண்மைங்க. இப்போ திருநாவுக்கரசரோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பெரும்பாலும் ரவுடிஸாக தான் இருப்பாங்க, கொலைகாரங்களாக தான் இருப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்போ ஒவ்வொன்றா நாம் பார்க்க போகிறோம். திருநாவுக்கரசரோட ஆதரவாளர் வீரபாண்டியன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காப்புல. இந்த வீரபாண்டியன் வந்து எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ரவுடி தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மதுரவாயலில் அசிஸ்டன்ட் கமிஷனராக ஜெயராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, திருநாவுக்கரசருடைய தீவிர ஆதரவாளரான வீரபாண்டியனை கன்னத்திலே பலார்னு ஒரு அப்பி சட்டையை பிடிச்சி நடுத்தெருவில் பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனார். என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே போலீஸ் வந்து திருநாவுக்கரசுக்கு எதிராக பேசுறதுக்கு பயப்படும், அவருடைய ஆதரவாளர்களை பார்த்து பயப்படும். அது திருநாவுக்கரசு அப்படின்னாலே அண்ணா நகர் போலீஸ்க்கு ஒரு பயம்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆதரவாளர் மேலே மதுரவாயல் அசிஸ்டன்ட் கமிஷனரான ஜெயராமன் வந்து ரொம்ப தைரியமாக வால்டர் வெற்றிவேல் மாதிரி கன்னத்தில் பலார்னு 2 அப்பி சட்டையை கொத்தா பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனப்போ நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பரவாயில்லடா, காவல்துறையிலையும் சில பேர் வந்து கொஞ்சம் தைரியமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே அப்போ மனசார பாராட்டினேன். நான் ஜெயராமனுடைய நம்பர் வாங்கி அவரை வந்து என்னுடைய ஃபோனில் வந்து நான் பாராட்டினேன். சார், உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. பொதுவாகவே இந்த திருநாவுக்கரசு வந்து சைலண்ட் ரவுடி, திருநாவுக்கரசருடைய ஆதரவாளர்கள் வந்து அண்ணா நகர் ஏரியா ஃபுல்லாகவே பயங்கரமாக ரவுடிசம் பண்ணிகிட்ருக்காங்க. போலீஸ்காரங்களாம் வந்து தட்டி கேட்குறதுக்கு பயப்படுறாங்க. திருநாவுக்கரசருடைய பையன் விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கான். அந்த பையன் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டு பல பேர் மேலே வந்து வண்டியை மோதுற மாதிரி போய் அவன் மேலே வந்து 2016 டிசம்பர் 20 அன்னைக்கு திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அதே போல் திருநாவுக்கரசரோட இன்னொரு பையன் இப்போ அறந்தாங்கி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராமச்சந்திரன். இந்த ராமச்சந்திரனும் மிகப்பெரிய ரவுடி தான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா 2019 திருநாவுக்கரசர் தலைவராக இருந்தார். திடீர்னு திருநாவுக்கரசரை தூக்கிட்டு கே.எஸ். அழகிரியை வந்து தலைவராக போடுறதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் தான். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசரோட பையனான ராமச்சந்திரனை வந்து பல பேருக்கு பிடிக்கல, குறிப்பாக ஸ்டாலினுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா திருநாவுக்கரசோட மிகப்பெரிய ரவுடி தான் இந்த ராமச்சந்திரன். அடுத்ததாக வீரபாண்டியனுக்கு அடுத்ததாக நாம் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதா சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன். இவன் வந்து இந்த 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகலை, அட்வொகேட் ஸ்டிக்கர் காரில் ஒட்டிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இவன் மேலே வந்து ஒரு கொலை வழக்கு நிலுவையில் இருக்குது. இவன் வந்து பார்த்திங்கன்னா
கடைக்கு கடை வசூல் பண்ணுறது, காங்கிரஸ் கட்சியில் வந்து மனித உரிமைத்துறை அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு கடைக்கு கடை வசூல் பண்ணுறது, எல்லாரையும் மிரட்டி பணம் பறிக்கிறது, இதுதான் இவனுடைய முக்கியமான வேலை. இவன் மேலே வந்து பல வழக்குகள் வந்து இருக்குது. கொலை வழக்கு மட்டும் இல்லை, பல வழக்குகள் இருக்குது. பயங்கரமான ஒரு 420. இவன் வந்து திருநாவுக்கரசோட தீவிரமான ஒரு ஆதரவாளர். இவன் மேலேயும் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்குது. அதாவது இவன் ஏற்கனவே கொலை வழக்கில் சிக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இவன் மேலே வந்து கொலை வழக்கு நிலுவையில் இருந்தாலும், இவன் எவ்வளோ 420 வேலை பார்த்தாலும் திருநாவுக்கரசோட ஆதரவாளர் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக போலீஸ் வந்து இவன் மேலே கை வைக்கிறதுக்கு பயப்படுது. அடுத்ததாக நாம் இப்போ யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாஸ்க் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன். இந்த மாஸ்க் ரமேஷ் திருநாவுக்கரசரோட திடீர் ஆதரவாளராக மாறிட்டான். இவன் ஒரு ரவுடி தான் இவன். எனக்கு அப்போவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாஸ்க் ரமேஷ்க்கு ஏதோ ஒரு கெட்ட காலம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே போன வருஷம் இந்த மாஸ்க் ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து செத்து போயிட்டான். எப்படி செத்தான்றது எனக்கு புரியல. நானும் அதை வந்து விசாரிக்கவே இல்லை. போன வாரம் ரத்னம் படம் பார்த்துட்டு இருந்தேன். நான் தேட்டரில் ரத்னம் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தேட்டரில் ரத்னம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வில்லனோட அடியால் ஒருத்தன் அடிக்கடி வந்துட்டு இருந்தான் ஸ்க்ரீனில். என்னடா இது, இவனை எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கே, இவனை எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தா, அப்புறம்தான் நான் கண்டுபிடிச்சேன், இது உருவத்தில் பார்க்குறதுக்கு மாஸ்க் ரமேஷ் மாதிரி இருக்குது. சரி, இந்த மாஸ்க் ரமேஷே உத்து பார்த்துட்டு நம்ம வந்து படத்தை கோட்டை விட்டுற போகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்புறம் கடைசி சீனில் பார்த்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு 90% அது பார்க்குறதுக்கு அது மாஸ்க் ரமேஷ் மாதிரி தான் இருக்குது. இவன் போன வருஷம் வந்து எப்படி செத்தானே தெரில, செத்து போயிட்டான். படத்தில் கூட நீங்கள் பாருங்கள், ரத்னம் படத்தில் அந்த லாஸ்ட் சீனில் கத்தி எடுத்துகிட்டு வருவான். அப்போ நடிகர் விஷால் வந்து பன்னியை அறுக்கிற மாதிரி அறுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளில் படுக்க போட்டு கழுத்தை வந்து கரகரன்னு அறுப்பார். அதாவது படத்தில் ஒரு வில்லனோட அடியாளாக வர்ற அந்த மாஸ்க் ரமேஷ், என்னுடைய கணிப்பின்படி திருப்பி அது மாஸ்க் ரமேஷா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. திருப்பி வந்து அந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கும்போது அதில் அந்த மாஸ்க் ரமேஷ் அப்படின்ற பேர் வருதா அல்லது வேறு யார்ட்டையாவது விசாரிக்கணும். மாஸ்க் ரமேஷ் ரத்னம் படத்தில் வந்து ஏதாவது வில்லன் கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கணும். அப்படி நான் விசாரிக்கும் போது உண்மையிலேயே அது வந்து மாஸ்க் ரமேஷாக இருந்ததுன்னா, அப்போ நான் நினச்சது 100% உண்மை அப்படின்றத நான் ஊர்ஜிதப்படுத்திப்பேன். இந்த மாஸ்க் ரமேஷ் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான காரணமும் இல்லாமல் செத்து போயிட்டான். இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரத்னம் படத்தில் அடியாளாக அடியாளுக்கு, அதாவது ஒரு வில்லனுக்கு அடியாளாக இவன் வந்து நடிச்சிருக்கான். அந்த படத்துல வந்து பார்த்திங்கன்னா கத்தி தூக்கிக்கிட்டு வன்முறையில் ஈடுபடுற மாதிரி, ஒரு ரவுடிசம் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு காட்சியில் தான் நடிச்சிருக்கான். நிஜத்திலேயே அடியாளாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த படத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் அடிக்க முடியும். பொதுவாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரத்னம் படம் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பரபரப்பாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பயங்கர வன்முறையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அப்போ என்னுடைய கணிப்பின்படி அந்த திரைப்படத்தில் வந்து உண்மையான அடியாட்களை ஒரு வேளை பயன்படுத்தினாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் கடைசி சீனில் அந்த மாஸ்க் ரமேஷ் மாதிரி இருந்த, அவன் மாஸ்க் ரமேஷான்னு நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, மாஸ்க் ரமேஷ் மாதிரி இருந்தவனை வந்து விஷால் வந்து கழுத்தில் கத்தி வச்சு கரகரன்னு அறுக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனை வந்து திருப்பி பாருங்கள் நீங்கள். இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்க தான் திருநாவுக்கரசரோட அடியாட்கள். எனக்கு வந்து எம்ஜிஆர் மேலே தனிப்பட்ட முறையில் என்ன கோபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எம்ஜிஆரை நான் எந்த விதத்துலையும் விமர்சனம் பண்ணுறல. ஆனால் அவர் வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு அரசியலுக்கு தகுதியே இல்லாத திருநாவுக்கரசை வந்து துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்தது தான். இதில் திருநாவுக்கரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு பெரிய அப்பாட்டக்கரு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதே போல் திருநாவுக்கரசோட அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணதில் என்னுடைய பங்களிப்பு வந்து கிட்டத்தட்ட 90% இருக்குது. திருநாவுக்கரசு கூட சொன்னார், தனக்கு சீட்டு கிடைக்கல, அதாவது எம்பியாக நிற்கிறதுக்கு, எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னதும், யாரெல்லாம் எனக்கு வந்து சீட்டு கிடைக்காம பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னாரு. அதன் அடிப்படையில் அவர் நன்றி சொல்கிறதா இருந்தால் எனக்கு தான் அவர் வந்து நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, நான் வந்து கர்நாடக மாநிலத்தில் அப்போதைய காங்கிரஸ் தலைவராக இருந்த தினேஷ் குண்டுராவ் அவருக்கே வந்து ஃபோன் போட்டு, திருநாவுக்கரசுக்கு மட்டும் இந்த தடவை நீங்கள் வந்து சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் காங்கிரஸ் கட்சியே காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன். கடைசி வரைக்கும் திருநாவுக்கரசுக்கு இந்த எம்பி எலெக்ஷன் வந்து சீட்டு கொடுக்கப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சுட்டே வந்தேன். திருநாவுக்கரசுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனது தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்
10 வயசு 8 வயசு 5 வயசு குழந்தைங்க உட்பட பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருநாவுக்கரசு என்னைக்கு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டாரோ அப்போத்துலேருந்து அந்த அண்ணா நகர் சரௌண்டிங் ஏரியா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ரவுடிசம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவாக மாறிச்சு. நல்லா பாருங்கள், திருநாவுக்கரசரோட ஆதரவாளர்களாக யார் யாருன்னா இந்த கராத்தா ரவி, அப்புறம் மாஸ்க் ரமேஷ், அப்புறம் இந்த வேதா சார்லஸ். ஆல்ரெடி இவன் மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கொலை வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்புறம் வீரபாண்டியன். இந்த வீரபாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனரான ஜெயராமன் கிட்ட வந்து அறை வாங்கினவன், சட்டையை கொத்தா பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனார். ரோட்லேயே போட்டு செம்ம அடி அடித்தார் அவர். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், திருநாவுக்கரசரோட ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா ரவுடிகள், பொறுக்கிகள், கொலைகாரங்க, இவங்க தான் வந்து அவருடைய பயங்கரமான ஆதரவாளர்கள். அதே போல் இப்போ நான் திருப்பி விஷயத்துக்கு வரேன். ரூபி மனோகரனும் கேஎஸ் அழகிரியும் மோதினப்போ கேஎஸ் அழகிரியை வந்து தலைவர் பொறுப்பில் வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் வந்து டெல்லிக்கு போயிட்டு முற்றுகையிட்டு ராகுல் காந்தியை வந்து பயங்கரமாக வற்புறுத்தினாங்க. அதனுடைய உண்மையான பின்புலத்தினோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, யார் தூண்டி விட்டது இந்த பிரச்சனைக்கு, உண்மையான காரணகர்த்தா யார் இதை தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சந்தேகமே இல்லாமல் திருநாவுக்கரசு தான். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டு நடுவில் குளிர் காயறதுக்கு அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அவர் என்ன கனவு கண்டாரோ அது நடக்கலை. அதாவது தலைவர் பதவிக்கு திருநாவுக்கரசு ஆசைப்பட்டார். திருப்பியும் சொல்கிறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி கேஎஸ் அழகிரிக்கும் ரூபி மனோகரனுக்கும் இடையில ஒரு பிரச்சனை நடந்தது இல்லையா? அந்த பிரச்சனைக்கு முக்கியமான தூண்டுகோல் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசு தான். என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கு வந்து 2வது தடவையும் காங்கிரஸில் தலைவராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. அப்போ டைரெக்டாக இன்வால்வ்மெண்ட் ஆகாமல் ரூபி மனோகரனை தூண்டி விட்டு, ரூபி மனோகரன் மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 பேர், செல்வ பெருந்தகை, இன்னும் ஒரு, அதாவது EVKS இளங்கோவன், இன்னும் ஒரு 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து டெல்லிக்கு போயிட்டு ராகுல் காந்தி கிட்ட வந்து உடனடியாக கேஎஸ் அழகிரியை தலைவர் பொறுப்பில் வந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஆனால் உடனடியாக அவங்களால கேஎஸ் அழகிரியை வந்து தலைவர் பொறுப்பில் வந்து தூக்க முடியல. இப்போ தான் ஒரு சமீபத்தில் தான் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி தான் கேஎஸ் அழகிரி வந்து தலைவர் பொறுப்பில் வந்து மாற்றப்பட்டு செல்வ பெருந்தகை வந்து தலைவராயிருக்கார். அப்போ எல்லாரும் டெல்லிக்கு போனப்போ திருநாவுக்கரசு மட்டும் நான் டெல்லிக்கு வரமாட்டேன் அப்படின்னார். என்ன காரணம் அப்படின்னா, தூண்டி விட்டதே இவர் தானே. அந்த பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு அதன் மூலமாக கேஎஸ் அழகிரியை வந்து தலைவர் பொறுப்புலேருந்து காலி பண்ணிவிட்டு இவர் திருப்பி வந்து தலைவராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். ஆனால் அது நடக்கவே இல்லை. அதுக்கு பிறகு இப்போ யார் வந்து தலைவராகிருக்கிறது அப்படின்னா, செல்வ பெருந்தகை தலைவராயிட்டார். எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டது, காங்கிரஸில் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டது, திருநாவுக்கரசுக்கு மட்டும் சீட்டு கிடைக்கவே இல்லை. இப்போ என்னுடைய சந்தேகம் என்னென்னா, தமிழா பாண்டியன் சொன்னதை வச்சு ரூபி மனோகரனும் திருநாவுக்கரசும் மிக மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை அவர் வந்து சொன்னதை வச்சு எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த கொலை வழக்கில் தயவு செய்து ரூபி மனோகரனை விசாரிக்கணும். அதே போல் வரதுபாயோட ஆதரவாளர் ஆனந்தராஜ், அந்த ஆனந்தராஜ் வந்து அப்ஸ்காண்டட், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான். அந்த ஆனந்தராஜை விசாரிக்கணும். எல்லாரை விட முக்கியமாக திருநாவுக்கரசை விசாரிக்கணும். நீங்கள் திருநாவுக்கரசை மட்டும் தயவு செய்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. பயங்கரமான ஒரு ரவுடி. தயவு செய்து காவல்துறை இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வந்து மொசாட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து குழம்புற மாதிரி மொட்டையாக மொசாட்டோட வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பம் ஏற்படுத்துகிற மாதிரி, திசை திருப்புற மாதிரி பண்ணி விட்டாங்க. அதே போல் ராமஜெயத்தோட கொலை நடந்து கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலாவது இன்றைக்கும் வந்து அந்த உண்மையான கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. இவங்களா இருப்பாங்களா அவங்களா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சந்தேகப்பட்டு பல இடத்துல வந்து திசை திருப்பப்பட்டது. ராமஜெயத்தோட கொலை வழக்குலேயும் வந்து பார்த்திங்கன்னா திசை திருப்பப்பட்டது. அதே போல் தான் ஜெயக்குமாரோட கொலை வழக்குலையும் திசை திருப்புறதுக்காக தான் திருநாவுக்கரசு வந்து நேற்று சாயந்தரம் அந்த மாதிரி ராமஜெயத்தோட கொலை வழக்கு மாதிரி ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. அதை கரெக்டாக தமிழா பாண்டியன் சொன்னார். வேண்டுமென்றே KPK ஜெயக்குமாரோட கொலையை வந்து ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரி மர்மமான முறையில் வந்து யார் பண்ணா அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி திசை திருப்புறாங்க. காவல்துறையால் குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷத்துக்காவது இந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இப்போ இந்த இடத்துல கடைசியாக என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா,
சத்தியமாக காவல்துறையால் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் தயவு செய்து தமிழக அரசும் காவல்துறையும் இந்த கொலை வழக்கை காவல்துறையிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய வரதராஜன் சார் கையில் இந்த கொலை வழக்கை ஒப்படைக்கணும். அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட். அவர்கிட்ட ஒப்படைச்சி 1 மாதத்துக்குள்ளே கரெக்டாக அவர் யாருக்கு உண்மையான கொலை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருவார். அடிப்படையில் அவர் ஒரு டிடெக்டிவிஸ்ட்டும் கூட, சொந்தமாக டிடெக்டிவ்ஸ் ஏஜென்சியும் வச்சுருக்கிறார். அவர் துப்பறியதில் உண்மையிலேயே அவர் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு மனிதர். அவர் மேலே நான் ஒரு உயர்ந்த மரியாதை வச்சுருக்கிறேன். நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் அவர். அதனால் தயவு செய்து தமிழக அரசும் காவல்துறையும் உங்களால் சத்தியமாக இந்த கொலையை கண்டுபிடிக்க முடியாது. யார் இந்த கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கொலை குற்றவாளிகளை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. இதை வேண்டுமென்றே திருநாவுக்கரசு, ரூபி மனோகரன், இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வேண்டுமென்றே இந்த கொலையை திசை திருப்ப முயற்சி பண்ணுறாங்க. இந்த வட்டத்துக்குள்ளே, அதாவது இந்த சந்தேக வட்டத்துக்குள்ளே ரூபி மனோகரன், ஆனந்தராஜ், திருநாவுக்கரசு இவங்க 3 பேரை கொண்டு வரணும். அதே போல் இந்த கொலை வழக்கை தயவு செய்து காவல்துறையிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற வரதராஜன் சார்கிட்ட தயவு செய்து ஒப்படைக்கணும் அப்படின்ற கோரிக்கையோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.